சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் சார் லீடர் ஆப்போசிஷன் அதாவது பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, சனாதன தர்மா ஷுட் ஹாவ் டு பி எராடிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி. சனாதன தர்மா அப்படின்னு ஒண்ணு இந்தியாவில் இல்ல, இந்த உலகத்துல இருந்தே முற்றிலுமா அழைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி என்னதாங்க அந்த சனாதன தர்மா? அதாவது வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்குது. அதாவது வந்து இங்கிலீஷ் சேனல், அதே மாதிரி இந்த வேர்ல்டில் இருக்க நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அது முதற்கொண்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுது, அதாவது வந்து கர்நாடகா, அதே மாதிரி மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் கோவிலோட படிகள் இருக்குல்ல, கோவிலோட வாசப்படி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் சாரோட ஃபோட்டோ ஒட்டி அது மேலே வர மக்கள் எல்லாமே ஏறி மிதித்து அதை வந்து காலை வந்து தேய்ச்சிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு இன்னைக்கு வந்து நார்த் இந்தியா மேலே நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து நார்த் இந்தியா என்டையராக சேர்ந்து ஒன்று சேர்ந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சார் திட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி நேற்று என்ன நடக்குது, டிவிகேயோட ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா சார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் உதயநிதி டோன்ட் நோ வாட் இஸ் சனாதன தர்மா, நாட் அகெயின்ஸ்ட் ஹிந்துஸ், வி ஆர் அகெயின்ஸ்ட் ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாமே என்ன, அதாவது வந்து சனாதன தர்மாவை எதுக்கு இவங்க இவ்வளோ கிளியரா அட்டாக் பண்றாங்க, ஏன் இது வேணவே வேணாம்னு நினைக்கிறாங்க, ஏன் இதை முற்றிலும் அழிக்க போகணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சார் சொன்னாரு. இதனால இதுக்கு பின்னாடி அதாவது வந்து பாலிடிக்ஸ் இருக்கு. அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து யாருமே வந்து பேசவே இல்லை நியூஸ்லாம். அதாவது ஸ்டாலின் சாரை பேசுறோம், அதாவது விஜய் சாரை பேசணும், ஆதவ அர்ஜுனா சாரை பேசுறோம், சில நேரம் புஷ்யானந்த் சாரை பேசுறோம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் சார் மிஸ் ஆயிட்டே இருக்காரு இல்லையா? அதனால என்ன பண்றாரு, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அதாவது அவங்கள பத்தி அவங்களே பேச போடணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் எடுத்து விட்டுருவாங்க. அதாவது வந்து ஆன்டி ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சனாதன தர்மா பத்தி திட்டி விட்டுருவாங்க. இப்படிலாம் பண்ணா என்ன நடக்கும்னா வந்து, அதாவது என்டையர் இன்டர்நேஷனல் மீடியா முதற்கொண்டு இவங்களை பத்தி பேசும். இதுல வந்து அவங்க ஃபேம் ஆகி இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளா வளருவாங்க அப்படின்றத பத்தி சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதாவது நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ எங்களோட டீமோட மிகப்பெரிய ஒரு உழைப்பு தான். அதாவது வந்து சனாதன தர்மா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சனாதானா அப்படின்றது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டுங்க. சனாதன தர்மா அப்படின்றதுக்கு கம்ப்ளீட்டான மீனிங் என்ன தெரியுமா? அதாவது டைம்லெஸ் எட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் திரும்ப சொல்றேன். என்னன்னா வந்து சனாதானா அப்படின்றது வந்து டைம்லெஸ்னஸ். அதாவது வந்து எந்த ஒரு ஆரம்பமும் இல்லை, எந்த ஒரு முடிவும் இல்லை. இந்த ஒரு டைம் பவுண்ட் ஒரு ஃப்ரேம்குள்ள வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு தான் அர்த்தம். தர்மா அப்படின்றது வந்து ட்ரூத்ஃபுல்னஸ், ஹானஸ்டி, உண்மைத்தன்மையை வந்து சொல்றது தான். அதாவது வந்து உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, ஹானஸ்டா, அதாவது வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே வந்து அந்த தர்மா அப்படின்றதுக்குள்ள அடங்கும். நீங்க நினைச்சு பாருங்க, என்டையர் சனாதன தர்மாவோட உண்மையான மீனிங் என்னன்னா, அதாவது எந்த ஒரு டைம் பவுண்டும் இல்லாம, எந்த ஒரு நேர நிலைகள்லாம் இல்லாம உண்மையாவே எப்பவுமே உன் வாழ்க்கையை நடத்தணும். நீ டீச்சரா இருக்கணும், என்ஜினியரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, நீ ஒரு யூடியூபரா இருந்தாலும் சரி, நீ வந்து ஏதாவது ஒரு ஏதாவது நீ எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி இந்த உலகத்துல, நீ வந்து எந்த ஒரு டைம் பவுண்டும் பார்க்காத. நீ எப்பவுமே இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே வந்து உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், எல்லா இடத்துலயும் உண்மையை பேசணும், எல்லாமே பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஐடியாலஜி தான் இந்த ஒரு சனாதன தர்மா. இந்த பிகினிங்ல இருக்க வீடியோ பார்த்துட்டு நீங்க, அதாவது இவனும் வந்து சனாதன தர்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு எதுவும் நீங்க நினைக்க வேணாம். அதாவது வந்து இந்த சனாதன தர்மா அப்படின்றதுக்கான எல்லா ஒரு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதாங்க மீனிங். இப்போ என்ன பிரச்சனை எங்க எழுது அப்படின்னா வந்து நம்மளோட கொள்கை ரீதியான அந்த ஒரு தலைவர்கள் பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட கொள்கை ரீதியான, அதாவது வந்து நம்ம திராவிடியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுத்துக்கலாம். ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இப்போ புதுசாக கிரியேட் ஆன டிவிகேவா கூட இருக்கட்டும். ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர், பெரியார், இவங்க 2 பேரும் மோஸ்ட்லி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் காமனா இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பெரியார் என்ன சொல்லுவார்னா வந்து சனாதன தர்மா இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப முற்றிலுமான ஒரு தாழ்த்தப்படக்கூடிய ஒரு ஐடியாலஜி. அதாவது சனாதன தர்மால இருந்து தான் வந்து இந்த 4 வேதாஸ்லாம் வந்துச்சு, இந்த வேதங்கள்லாம் வந்துச்சு, வர்ணா சிஸ்டம் வந்து அதுல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு பெரியார். ஸோ உண்மையாலுமே வந்து வர்ணா சிஸ்டம் சனாதன தர்மால இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ட்ரேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடுச்சு, மக்களா வந்து அதை பண்ணிட்டாங்க. பகவத்கீதையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு 18 சாப்டர்ல இந்த 2க்கு ஒரு பெரிய ஃபைட்டும் நடந்துட்டு இருக்கும், இந்த மனுஸ்மிருதி அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து சனாதன தர்மாவோட, அதாவது வந்து அந்த சனாதன தர்மா வந்து ஹிந்துசம், அதாவது வந்து ஹிந்துசம்ன்றது பார்த்தீங்கன்னா காலனிஸ்ட் தாங்க கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து ஹிந்து அப்படின்ற பேரு வச்சாங்க. உண்மையான பேரு என்னன்னா வந்து சிந்துன்றது தான். அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாம வந்து இந்து அப்படின்றத வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த சிந்து ஆர் ஹிந்துன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
அதான் ஈஸியா புரியுன்றதுனால. ஸோ ஹிந்து அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த ஹிந்துத்துவத்தோட ஒரு ப்ராமினன்ட் ஐடியாலஜி, முதன்மையான ஒரு ஐடியாலஜி தான் சனாதன தர்மா. அது என்ன சொல்லுது? எந்த ஒரு டைம் பவுண்டும் இல்லாம உண்மையாவே நீ எல்லாம் இந்த உலகத்துல ஃபுல்லாவே இருக்கணும்பா அப்படிங்குது. ஆனா பிரச்சனை எங்க எழுது தெரியுமா? பெரியாரா இருக்கட்டும், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரா இருக்கட்டும். இப்ப எக்ஸாம்பிள் பெரியாரே எடுத்துக்கலாங்க. பெரியார் வந்து ஒரு பொலிட்டீஷியனா கிடையாது. பெரியார் வந்து என்னன்னா ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாரி அவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சமூக நல ஆர்வலர்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க பெரியாருன்றவரு. ஸோ அவர் என்ன பண்றாரு? அதாவது வந்து டைரக்ட்டா அந்த இது அங்கருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வந்து என்ன பண்றாரு? அதாவது வந்து எதுக்குப்பா கல்ல போய் கும்பிடுறீங்க? எதுக்குப்பா கல்லுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றீங்க? எதுக்குப்பா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு நீங்க வந்து சாப்பிடாம ஒரு கல்லுக்கு வந்து சாப்பாடு போடுறீங்க? எதுக்குப்பா வேல் எடுத்து வாயில குத்திக்கிறீங்க? எதுக்குப்பா நாக்க வெட்டுறீங்க? எதுக்குப்பா தீ மேல நடக்கிறீங்கன்னு நெறைய விஷயங்கள வந்து கொஸ்டின் கேட்டாரு. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா வந்து, இவரு டைரக்ட்டா சனாதன தர்மா அப்படின்றது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆமாங்க, இது உதயநிதி ஸ்டாலின் சார்ட்டருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது 100 வருஷமா நம்ம இந்த ஒரு என்டையர் ஹிந்து ஐடியாலஜி, இந்த சனாதன தர்ம ஐடியாலஜி, சதர்ன் ஸ்டேட்ஸும் சனாதன தர்ம ஐடியாலஜிக்கும் ஃபைட் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட. அதாவது என்ன நடக்குதுன்னா வந்து, இந்த ஒரு ஃபைட் வந்து பெரியார் காலத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. பெரியார் சொன்ன ஒரு முக்கியமான சென்டென்ஸ் நான் உங்களுக்கு வந்து அத சொல்லணும்னு தோணுது. எராடிகேட் சனாதன் தர்மா. அதாவது வந்து பெரியார் வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அதாவது ஆ பெரியார் பார்த்தீங்கன்னா, ஆ சனாதன தர்மா இஸ் அ எனிமி ஆஃப் த புவர் அண்ட் அப்ரெஸ்ட் அண்ட் த வுமன். இட் இஸ் நாட் எட்டர்னல், இட் இஸ் எட்டர்னல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னும் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. அதாவது சனாதன தர்மா ஏழைகளுக்கான மிகப்பெரிய ஒரு எதிரி. அதாவது ரொம்ப விமெனுக்காக ஒரு மிகப்பெரிய எதிரி. குழந்தைகளுக்கான மிகப்பெரிய ஒரு எதிரி. நீங்க ஒரு கீழ் சாதியினரா அப்படிலாம் இருந்தீங்கன்னா, சனாதன தர்மம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யமன்னு சொல்லிட்டாருங்க. ஆமா, அது உண்மதான். ஏன் தெரியுமாங்க? அதாவது வந்து இது ஒரு நல்ல ஐடியாலஜி. ஆனா, அந்த ஐடியாலஜி வந்து மக்களே நெறைய விஷயங்களா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குதுன்னா, அதாவது வந்து அந்த ஐடியாலஜி பேஸ் பண்ணி காஸ்ட் சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்கு. ஏங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹானர் கில்லிங், கௌரவ கொலை நடக்குது. அதாவது வந்து ஒரே ஒரு ஜாதியினர் வந்து ஒருத்தவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு ஜாதியினர் இந்த கோயில தான் கும்பிடணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு ஜாதியினர் இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு நெனைக்கிறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே சமூகத்துல மிகப்பெரிய ஒரு ஃபைட்டாவும் இருக்கு. இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்க ஆரம்பிச்சுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 4 வர்ணா சிஸ்டம் அந்த வேதாஸ்ல, அதாவது வேதாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அ இந்த ஒரு ஜாதியினர்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டியூட்டி நீங்க பண்ணியிருந்தீங்க. நீங்க வந்து சத்திரியரா இருந்தீங்கன்னா, இதுதான் பண்ணணும். நீங்க வந்து சாத்திரியரா இருந்தீங்கன்னா, இதுதான் பண்ணணும். நீங்க வந்து மத்தது இல்ல ஏதாவது இருந்தீங்கன்னா, நீங்க இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குடும்பத்தில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, இந்த ஒரு வேலை தான் உங்களுக்கு ஃபிக்ஸடு அப்படின்ற மாரி இருக்கும். இன்னைக்குமே நம்ம தமிழ் சொசைட்டில இதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்குமே இருக்குதான். பிராமணர் தெருன்னு இருக்கு, வன்னியர் தெருன்னு இருக்கு, துணி துவைக்கிறவங்க ஒரு ஆத்தோரமா இருப்பாங்க. இன்னைக்கு பிராமணர்ஸ்லாம் வந்து ஒரு இதா இருப்பாங்க அப்படின்லாம் இருக்கும். ஆனா இதெல்லாமே வந்து நம்ம தமிழ் சொசைட்டி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது போராடிட்டு தான் இருந்திருக்குங்க. செக்யூலரிசம் மதசார்பற்ற நாடுக்காக. ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சார் சொன்னது வந்து தப்பா, கரெக்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து 2 மிக்ஸடாவும் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து சனாதன தர்ம எராடிகேட் பண்ணணும்னு சொன்னது தான் கரெக்ட் தான். ஆனா ஏன் தேவையே இல்லாம சட்டசபையில இது வந்து டைரக்ட்டா பேசினாரு. ஏதாவது ஒரு கேள்வி இல்லாம டைரக்ட்டா அத பேசினாரு. அதுவும் இந்த பெரிய ஒரு வார்த்தைகள விட்டாரு அப்படின்றது தான் எனக்கு புரியல. அதாவது என்னன்னா, நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து இஸ்லாமிக் லா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இத சொல்றேன். யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் இஸ்லாமியருக்கான ஒரு லா இருக்கு. ஷரியத் லா இருக்கு. அவங்க வந்து அதான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் அத ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அந்த ஷரியத்ல ட்ரிபிள் தலாக்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து 3 முன்னாடி தலாக், தலாக், தலாக்ன்னு சொன்னா நீங்க டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நான் ட்ரிபிள் தலாக் அகைன்ஸ்ட்டா பேசுவேனா? இல்ல என்டையர் இஸ்லாமையே நான் எராடிகேட் பண்ணுவேன். இல்ல ஷரியத்லாவே எராடிகேட் பண்ணுவேன்னு நான் பேசுவேனா? அப்படி பேசினா ஒரு மிகப்பெரிய குற்றங்க அது. அதே மாரி தான் இன்னைக்கு நம்ம அதாவது உதயநிதி ஸ்டாலின் சார் செஞ்சது. இது பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கெயின்ஸ் இருக்கா? அதாவது வந்து எல்லாருமே இத பத்தி பேசணும் அப்படின்றனால வந்து இப்படி பேசினாரான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 70% எனக்கு அப்படிதான் தோணுதுங்க. 30% வேணா மேபி வேற ஏதாவது ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். அவர் ஐடியா கரெக்ட் தான். ஆனா, இந்த யூஸ் பண்ண வேர்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது. இது ஒண்ணு விஷயம் இருக்கட்டும். இப்ப பெரியார் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே சனாதன தர்மா இப்படிலாம் சொல்ட்டாரு. அதே மாரி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அவர் வந்து 18 பிஹெச்டி முடிச்சிருக்காரு. அதாவது நெறைய சொசைட்டில நெறைய அதாவது சாமானிய மக்களே பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அகைன்ஸ்ட்டா இருக்கனால தான் கோட்டு போட்டு அந்த பெரிய ஒரு அசெம்பிளிக்குள்ள போயிட்டு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில போயிட்டு கான்ஸ்டிடியூஷனே ஃப்ரேம் பண்ணி முடிச்சாரு. டிராஃப்டிங் கமிட்டி சேர்ரா இருந்தாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாருங்க. அதாவது ஐ மைட் பி பார்ன் அஸ் ஹிந்து, பட் ஐ வில் நாட் டை அஸ் ஹிந்து அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து ஹிந்துவா வேணா பிறந்திருந்திருக்கலாம். ஆனா ஹிந்துவா நான் ஒருபோதும் இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்பவே 1956ல புத்திசம்க்கு மாறிட்டாரு.
ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. உண்மையாலுமே இது நடந்த ஒரு விஷயம் தான். அதாவது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருமே பார்த்தீங்கன்னா வந்து சனாதன தர்மா அழிக்கணும் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாரு. ஆனா வந்து அவரு என்ன சொல்லுவாருன்னா, அதாவது வந்து இந்த மாரி அன்டச்சபிலிட்டி, இந்த மாரி டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அப்படின்றதையும் சொல்லுவாரு. ஸோ இதுதான் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி அதிலயுமே எழுதியிருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கலவரம் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாரு, டாக்டர் அம்பேத்கரோட ஸ்டாச்சு இருந்துச்சுன்னா, சிலைகள் இருந்துச்சுன்னா, அவரோட தலைய வெட்டுவாங்க. பெரியார் தலைய வெட்டுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் அதனால நடக்கும். இதாவது பாலிடிக்ஸ்ல வந்து இது ஒரு என்டர்டெயின்மென்ட் மாரி இது ஒண்ணுங்க. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா வந்து, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொன்னாரு, பெரியார் சொன்னாரு எல்லாமே ஓகே. நம்ம வந்து ஒரு சுயமா ஒரு சிந்திக்கணும்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது மக்கள நான் சொல்றேன். மேபி பொலிட்டீஷியன் என்ன வேணாலும் இந்த மாரி பேசிருவாங்க. நம்ம டிபேட்டா இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கும். சாமானிய மக்கள் பெங்களூர்ல நடக்கிற மாரி கால வச்சு தேய்ச்சுட்டு, ஒரு ஃபோட்டோலாம் மிதிச்சுட்டுலாம் பண்ணுவாங்க. ஆனா, இதுவே அந்த இடத்துல வந்து ஒரு தமிழ் பையனோ, இல்ல தமிழ் பொண்ணோ அந்த இடத்துல இருந்தா, கண்டிப்பா ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஏன்டா உங்க தமிழ்நாட்டுல இதாடா பண்ணிட்டு இருக்கீங்க. உத்தரப்பிரதேஷ்ல இன்னைக்கு இருக்க மாரி, மகாராஷ்டிரால இன்னைக்கு இருக்க மாரி, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அப்படி ஆகுங்க. ஸோ, அதனால வந்து நம்ம தெளிவா இருக்கணும். அதாவது வந்து பொலிட்டீஷியன் அந்த மாரி அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி நம்மளோட எமோஷன் கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, சனாதன தர்மா எராடிகேட் பண்ணணும் அப்படின்றது வந்து 2வது. ஏன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஏன் உங்களோட கட்சியில டிஎம்கே, டிவிகேவும் தான் நான் சேர்ந்து சொல்றேன். ஏடிஎம்கே இந்த மாரி பொலிட்டிக்கல் கட்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து, என்ன சொல்லுதுன்னா, செக்யூலரிசம் மத சார்பற்ற கொள்கைகள வச்சிருக்கோம்னு சொல்றோம். என்ன மதர சார்பற்ற என்னது அது அப்புட்ன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இந்துவா இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கலாம், நீ வந்து கிறிஸ்டியனா இருக்கலாம், சீக்கா இருக்கலாம், இல்ல வந்து ஜூவா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம்ப்பா. நான் வந்து எல்லாத்தையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த இந்தியா வந்து ஒரு டைவர்ஸான கண்ட்ரி. அதான் வந்து பல்வேறு ஜாதியினர்கள், பல்வேறு மதத்தினர்களும் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவேன்றது தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனும் சொல்லுது. அரசியலமைப்பும் சொல்லுது. இந்த லீடரோட கொள்கைகளும் அதான். அப்புறம் ஏன் ஒரு ஐடியாலஜிய போட்டு இந்த மாரி திட்டணும் அப்படின்றது தான் எனக்கு புரியல. ஸோ பெரியார் சொல்றாரு அப்படின்னா வந்து அதான் நான் ஒரு கடைசியா ஒரு கோட்டோட இந்த வீடியோவ எண்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேங்க. என்னன்னா வந்து, நான் கிளியரா சொல்றேன். என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் சார் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து, அவரு சொன்ன தெளிவான ஒரு விஷயம். அடுத்த நாள் சொல்றாரு அத. இத முன்னாடியே சொல்லி முடிச்சுட்டு, சனாதன தர்மா ஷுட் ஹேவ் டூ பி எராடிகேட்டட் முற்றிலுமா அழிக்கப்படணும்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வந்து, இல்ல நான் சனாதன தர்மால இருக்க அந்த இன்இக்வாலிட்டி சொல்றேன். சனாதன தர்மால இருக்க காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன சொல்றேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுன் சார் சொன்னது வேணா ஓகே. நான் வந்து ஹிந்துஸ்க்கு அகைன்ஸ்டா இல்ல. இந்துத்துவா டாமினேஷன், இன்இக்வாலிட்டி கிரியேட் பண்ணயில, ஒரே ஒரு இந்து கோயில் மட்டும் தான் இருக்கணும். நான் இஸ்லாமியர் அடிப்பேன். ஒரே ஒரு ஹிந்து வந்து நான்வெஜ் சாப்பிடுறான்னா, அவன் மட்டும் தான் இருக்கணும். பீஃப் சாப்பிடுறத கொல்லுவேன். நான் வந்து கூட்டத்தோட போய் இத பண்ணுவேன், அத பண்ணுவேன் அப்டின்ட்டுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் வந்து எதிர்த்து கேட்கிறேன்னு சொன்னது கரெக்ட்டு. ஆனா, உதயநிதி ஸ்டாலின் சார் இப்படி பேசிட்டு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சொல்றாரு. இன்இக்வாலிட்டி நான் சொன்னேன். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன சொல்றேன். அத சொல்றேன்னா, முன்னாடியே சொல்ல வேண்டியதானேன்னு ஒரு விஷயம் இருக்கு. இல்லன்னா ஈவினிங்கே வந்து ஸ்டாலின் சாரோட உதயநிதி ஸ்டாலின் சாரோட அப்பா வந்து ட்வீட் போட்டுட்டுருக்காரு. யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ண. அந்த மாரி ஒரு நல்ல ஒரு விஷயம். டைரக்ட்டா மக்களுக்கு சொல்றது. அந்த மாரி ஒரு விஷயம் பண்ணலாம்ல. எதுக்கு இந்த மாரி கேரளா, கர்நாடகாலலாம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகால எஸ்பெஷலி அ மக்கள வந்து இவ்வளோ தூரம் கோவமாக்கணும். உத்தரப்பிரதேஷ்ல மக்கள் இவ்வளோ தூரம் கோவமா இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா, அவன் என்ன நெனைப்பான், உத்தரப்பிரதேஷ்ல ஒரு சாமானிய ஒரு மனுஷன் இருக்கான். சனாதனமா ஷுட் ஹேவ் டூ பி எராடிகேட்டட்ன்ற. இல்ல ஷரியத்லா ஷுட் ஹேவ் டூ பி எராடிகேட்டட்ன்ற. என்ன நெனைப்பான்? அவன் என்ன நெனைப்பான்னா, என்னோட முன்னோர்கள், என்னோட பாட்டி, தாத்தா அவங்கலாம் ஒரு விஷயம் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து சவுத்லருந்து ஒருத்தன் வந்து அகைன்ஸ்ட்டா பேசிட்டு இருக்கான். ஸோ, அதனால வந்து நானும் அவனுக்கு அகைன்ஸ்ட்டா இருப்பேன். அவன கண்டிப்பா ஏதாவது நான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி ஒரு தாட் வந்து அவனுக்கு கிரியேட் ஆகும். ஸோ, இந்த மாரி வேர்ட பார்த்து யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ, மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, ஒரே ஒரு கோட்டு தாங்க. இந்த பொலிட்டிஷியன் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உங்க மைண்ட எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா, நீங்க உண்மையாலுமே அது யார் கிரியேட் பண்றா? அந்த ஒரு பொலிட்டிஷியனா இல்ல அந்த அந்த ஒரு ஸ்டேட்டோட மக்களான்றத நீங்க தெளிவா இருக்கணும். அதே மாரி நீங்க யார ட்ரஸ்ட் பண்றீங்கிறத மிக தெளிவா நீங்க டிசைட் பண்ணணும். ஸோ, நெறைய பேரு சனாதன தர்மம் அப்படின்ற உண்மையான அர்த்தம் என்னன்னே தெரியாம உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும், ஸ்டாலின் சாருக்கும் நெறைய கட்சியினருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டியா இருக்கும்னு நெனது. அந்த ஒரு கோட் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன் தெரியுமா? அது என்ன தெரியுமா? "எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு." மிக்க நன்றி.